கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா கோவூர் இவி ஆஃபீஸ் நியர்பை ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நம்ம பார்க்க வந்திருக்கோம். 6 years ஓல்டு வீடு. இதுதான் ஃப்ரண்ட் வியூ, வீட்டோட ஃப்ரண்ட் வியூ தான். ரோடு வந்து 20 to 22 feet ரோடு வரும். நான் எக்ஸாக்டாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் அளந்து கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஃப்ரண்டேஜ், வீட்டோட ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 23 அடி, 23க்கு 53 அடி ஃப்ரண்டேஜ் வரும். 1207 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 1600 ஸ்கொயர் ஃபீட்டு. 6 years ஓல்டு பட்டா லேண்டு தான், அப்ரூவல் கிடையாது. அவங்க ரெப்கோ பேங்க்கில் லோன் வாங்கி ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க, முடிச்சுட்டாங்க. உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங், 2 கார் பார்க்கிங் நிறுத்தலாம். பெரிய இன்னோவாவே நீங்கள் வந்து நிறுத்தலாம். கவர்மெண்ட் வாட்டர் வந்துட்டு வீட்டுக்கு வெளியிலேயே வருது, குழா இருக்குது. இது கவர்மெண்ட் வாட்ரு, டெய்லி வந்து தண்ணி வரும். தண்ணி பொறுத்த வரைக்கும் இங்கே பிரச்சனை கிடையாது, மழைக்கு தண்ணி நிற்கல. இது வந்து சம்ப் இங்கே இருக்குது, இங்கே வந்துட்டு செப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே இங்கே இருக்குது. நல்லா 2 கார் பார்க் பண்ணுற மாதிரி 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்டில் நல்லாவே கார் பார்க்கிங் 2 நிறுத்துகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, கிரில் கேட் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. ப்ளஸ் இது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து சேஃப்டிக்காக பர்பஸ்க்காக ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கேப்புமே பாருங்கள், எல்லா கேப்புமே வந்து கிரில் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே நம்ம போகலாம். மஸ்கிட்டோ நட்டுக்கு வந்து மெயின் டோரே மஸ்கிட்டோ நட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உள்ளே எதுவும் பூச்சிலேருந்து கொசு வரைக்கும் எதுவுமே உள்ளே வராது. உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சிட் அவுட் ஏரியா, இந்த சைடில் ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. மோட்டர் இருக்குது. மோட்டர் வந்து 160 feet வந்து போட்டிருக்காங்க, 150 feet வந்து போட்டிருக்காங்க. 3 phase EB ஒரு லைனும், சிங்கிள் phase EB ஒரு லைனும் இருக்குது. உள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் பெரிய ஹால் இருக்குது. ஹாலில் டைனிங்கும் கொடுத்துருக்காங்க அவங்க. நல்ல பெரிய ஹால், பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 6 seater சோபா வந்து 2 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா கேப்ஸ் வந்து நல்லாவே இடம் இருக்குது. ஜன்னலும் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒன்று. மொத்தம் ஹால்லே வந்து மொத்தம் 3 ஜன்னல் இருக்குது. காற்று வசதிக்காக 3 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. கீழே 2 பெட்ரூம், மேலே ஒரு பெட்ரூம், 3 பெட்ரூம் இந்த வீட்டுக்கு. கிச்சனும் போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அப்போ மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க. கபோர்ட்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. மேலே கபோர்ட்ஸும் நல்லா முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே மஸ்கிட்டோ நெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹாலில் டைனிங். அடுத்தது இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, பார்த்துக்கலாம். எல்லா பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கே கொஞ்சம் ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க, வெளிச்சம் உள்ளே வர்றதுக்காக கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க. இது பாத்ரூம். இது வந்து இந்தியன் டைப் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெட்ரூமில் இந்தியன் டைப் பாத்ரூமு. கட்டில் வந்து 2 பேர் படுக்கிற மாதிரி கட்டில் கொடுத்துருக்காங்க. சின்ன கட்டில் தான், குயின் சைஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்துட்டு வீடு வந்துட்டு ஒரு ஃபேமிலி இருக்கிறது நல்ல காம்பேக்டாக கட்டியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம், 2வது பெட்ரூமு. இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இது வெஸ்டர்ன் டைப்பு பாத்ரூம், நல்ல தரமான இடம் இருக்குது. கைட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சின்னதாக ஒரு கபோர்ட் வச்சுருக்காங்க அவங்க. இங்கே வந்து ஒரு வாஷ் மிஷினுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே கபோர்ட் இருக்குது. கபோர்டுக்கெலாம் முக்கியத்துவம் நிறையா கொடுத்துருக்காங்க. கபோர்ட்ஸ் வந்து போதுமான அளவுக்கு இருக்குது. நம்ம இப்போ மேலே போயிட்டு இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். பெட்ரூம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். வெளியில் படிக்கச்சு வச்சு மேலே ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் இருக்குது. இன்னும் 2 பெட்ரூம் போனோன்னா மேலேயும் நம்ம வந்து ஒரு வீடு கட்டிக்கலாம். மேலே எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். மேலே வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு ஊஞ்சல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உட்காரதுக்காக. அதுக்கப்புறம் இங்கே கிரில் கேட் கொடுத்து ஓப்பன் டெரஸ். இங்கேவும் நீங்கள் வந்து எதாவது ரூம் போடுனா 2 ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் நீங்கள் போட்டு ரெண்ட்டுக்கும் கொடுக்கலாம் வீட்டை. எல்லாமே டீசென்ட் லொக்காலிட்டி. பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது, பின்னாடி வந்து காலி இடம் தான் இருக்குது. அதனால் காற்று வசதி நல்லா வரும். நம்ம இப்போ இந்த பெட்ரூம் பார்த்தல. மேலே வந்து துணி துவைக்கிறதுக்குன்னு தனியாக கல்லும் வச்சுருக்காங்க. இது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, எல்லாமே இப்போ வாஷிங் மிஷினில் தான் போடுறாங்க. மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது.
அதையும் நம்ம பார்த்துடலாம். இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் எடுத்து வாஷிங் மிஷின் இங்கே வச்சுருக்காங்க. துணி பக்கத்துலேயே வந்து காய போட்டுக்கலாம். மாடி மேலே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இது நல்ல பெரிய பெட்ரூமாக இருக்குது. கட்டில் போட்டதுக்கப்புறம் வார்ட்ரோப்பு, பீரோ எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு பால்கனியும் இருக்குது. ரோட் சைடு வியூ பால்கனி, நல்ல பெரிய பால்கனி பக்கத்துலேயே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவி லைன் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த கிரில் போட்டும் இதையும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஒரு பீரோ வச்சுட்டு இங்கே வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, கப்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் பாத்ரூம், மேலேயும் டைல் கபோர்ட்ஸ் இருக்குது. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 lakh கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறாங்க வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேல் இருக்குன்னு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.